சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் வள்ளிகும்மி ஆட்டம் மற்றும் பொங்கல் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கலந்து கொண்டார். சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் வள்ளிகும்மி ஆட்டத்தில் பங்கேற்று நடனமாடினர். வள்ளிகும்மி நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை மாவட்டங்கள் பிரிக்கப்படவில்லை என்பது மிகப்பெரிய வருத்தம் மக்களிடையே இருக்கிறது. ஆனால் மாவட்டங்கள் சிறிதாக பிரிக்கப்பட வேண்டும். ஆத்தூரை தலைமையிடமாக கொண்டு சேலத்திலிருந்து பிரித்து ஒரு மாவட்டம் உருவாக்கப்பட வேண்டும். 7.5% அந்த அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு ஒதுக்கீடு என்பது வரவேற்கக்கூடியது. கண்டிப்பாக முன்னாள் முதலமைச்சர் EPS அவர்களை பாராட்டியாக வேண்டும். அதற்காக அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆளுநர் ஒரு அரசியல்வாதியை போல நடந்து கொள்வதுதான் இதில் ஒரு பெரிய பிரச்சனை. ஆளுநர் அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நடந்தார் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராது.